அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அசைக்க முடியாத ஒரு ஈமான். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி எந்த ஒரு துன்பங்களையுமே தாங்கி பழக்கம் இல்லாதவர், கஷ்டங்களையும் பொறுத்து கொள்ளாதவர். உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ரோமுக்கு எதிராக ஒரு போரில் படை தளபதியாக பொறுப்பேற்கிறாங்க. எதிரிகளால் கைதும் செய்யப்படுறாங்க. ரோம அரசனுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டு கொண்டு வர்றாங்க. அப்போ ரோம அரசன் சொல்கிறான், இஸ்லாத்தை விட்டு ஒதுங்கிரு, உடனே நான் விட்டுருதேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்ன செய்யலை, அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உன்னுடைய மார்க்கத்தை விட்டு நான் எவ்வளோ நாள் பணம் தாரேன்னு சொல்லி பார்க்கான், அதையும் முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ அப்துல்லா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, உனது செல்வம் முழுதையும் நீ தந்தாலும் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு. சரி, அரசியலில் நான் பங்கு தரேன், உன்னுடைய முழு ஆட்சியை தந்தாலும் அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லா ரலியல்லாஹு சொல்கிறான். நீ சம்மதிக்கலை அப்படின்னு சொன்னால் உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு. உடனே அப்துல்லா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்னன்னாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு. இதை கேட்ட உடனே அவனுக்கு கோவம் தலைக்கு மேலே ஏறுது. உடனே சொல்கிறான், இவரை அணுவாக கொல்லணும், ஒரேடிக்காக கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனது ஆட்களுக்கு ஏவுறான். ஏவனோன்னைக்கு முதல்ல அவங்க என்ன செய்கிறாங்க, கையில் அம்பு விடுறாங்க, அப்புறம் காலில் அம்பு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேதனை செஞ்சுட்டே இருக்காங்க. அப்போ கேட்காங்க, நீ உன் மார்க்கத்தை விட்டுருதியா, விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அது வரைக்கும் எந்த ஒரு துன்பத்தையும் அனுபவிக்காதவங்க, இஸ்லாத்துக்காண்டி அனைத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்காங்க. முடியாதுங்கிற வார்த்தையை தவிர அவங்கள்ட்ட எதுவுமே வரல. கடைசியாக அந்த அரசன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கொதிக்கக்கூடிய நல்ல எண்ணெயை கொதிக்க வச்சு அதில் இவரை வீசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசன் உத்தரவிடுறான். உடனே எண்ணெய் கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது வரைக்கும் கலங்காமல் நின்றுக்கிட்டு இருந்த அப்துல்லா ரலியல்லாஹு கொதிக்கக்கூடிய எண்ணெயை முன்னாடி கொண்டு வந்த உடனேக்கு அவங்களுடைய கண் கலங்குது. இது அரசனுக்கு தெரிஞ்ச உடனேக்கு அரசன் ஓடி வாரான். சரி, இப்போ உன் மார்க்கத்தை நீ விட்டுருதேன்னு சம்மதிச்சாய, அதுக்கே எனக்கு மகிழ்ச்சி அப்படி சொல்கிறான். இப்போவும் நான் சம்மதிக்கலை அப்படின்னு. பின்ன ஏன் அழுவுற அப்படின்னு கேட்டோன்னைக்கு அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என் இறைவனுக்காக கொடுப்பதற்கு இந்த ஒரு உயிர் தானே என் உடலில் இருக்குது. என்னுடைய முடி அளவுக்கு என்கிட்ட உயிர் இருந்தாலும் நான் ஒன்றுக்கு பின் ஒன்றா அல்லாவுக்காக நான் உயிர் விடுவேனே அப்படி சொல்கிறாங்க. அப்போது இது எந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்குது, அசைக்க முடியாத ஈமானாக இருக்குது. அல்லாஹ் தாலா இது போன்று அசைக்க முடியாத ஒரு ஈமானை நம் அனைவருக்கும் தருவானாக. இப்போ கூட நம்ம பார்க்கோம், நம்ம கண்ணு முன்னாடி பாலஸ்தீனர்களுடைய ஈமானை ரப்புல் ஆலமீன் ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.